என்ன மிஸ்? நானும் பாத்துக்கிட்டு வரேன். ஹார்ன் அடிச்சா கேட்காது. காது என்ன செவிடா? எல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்போ உனக்கு என்ன வேணும்? உனக்கு அறிவு இருக்கா? ஓ, அது வேணுமா? பேசாம வழி விடு. இல்லம்மா, அன்னைக்கு ஏதோ ஓட்ட சைக்கிள்னு சொன்னீங்க. இப்பவும் சொல்றேன், ஓட்ட சைக்கிள் ஓட்ட சைக்கிள் ஓட்ட சைக்கிள். சரி, அதனாலதான் நானும் சொல்றேன், வழி விட மாட்டேன் வழி விட மாட்டேன் வழி விட மாட்டேன். அப்படியா? பாத்துக்கிறேன். நல்லா பாத்துக்க. 5 கிலோமீட்டர் என் பின்னாடியே வா, காலேஜ் வரைக்கும். அல்லோ மிஸ் பின்னே வாருங்க, அல்லோ மிஸ் பின்னே வாருங்க. அயோத்தியா மாநகரமே விழா கோலம் பூண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் ஆடல் பாடல் கேளிக்கை காட்சிகள். மக்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்கும் அந்த வேளையில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சர்வ அலங்கார புருஷனாக காட்சியளித்தார். குட் மார்னிங் சார். தினமும் லேட். ஒரு நாளாவது கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கிறியா? வந்திருக்கேன் சார். எப்போ? அன்னைக்கு நீங்க லேட்டு. பழச கலராத போக்கார். ரைட் சார். அந்த திருக்கோலத்தை பார்த்து அனைவரும் வியப்படைந்தார்கள். இதற்கெல்லாம் யார் காரணம், எப்படி இது நிகழ்ந்தது என்று அனைவரும் பலவாறு யோசனை செய்து கொண்டிருக்கையில், சார் வயித்த கொஞ்சம் கலக்குது, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் சார். முடியாது, வந்ததே லேட், நான் அனுமதிக்க மாட்டேன். சார் முடியாது முடியாது. சார் என்ன சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க சார். இப்ப இவனை கிளாஸ் விட்டு வெளியே அனுப்பலன்னா நாமெல்லாம் கிளாஸ் விட்டு வெளியே போகணும். எப்படி எப்படி சார்? இப்படிதான் சார். இவன் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது கிளாஸ் விட்டு வெளியே போகணும்னு சொன்னான். ஆனா வாத்தியார் வெளியே விடல. அதன் விளைவு அன்னைக்கு ஃபுல்லா கிளாஸ் மரத்தடியில நடந்தது சார். அந்த அளவுக்கு அசிங்கம் பண்ணிட்டான் சார். டைம் வேற ஆச்சு சார், சீக்கிரம் சார். நீ வேகமா போ, மெதுவா வா. நானும் போறேன் சார். நீ உட்கார். இப்படியாக ஸ்ரீ ராமபிரான் எய்த அம்பில் அந்த அரக்கர்கள் ஆவியை துறந்தார்கள். எந்த நோக்கத்திற்காக ஸ்ரீ ராமபிரான் சென்றாரோ அது நிறைவேறியதும் வெற்றி களிப்புடன் அரமனைக்கு திரும்பி வந்தார். வந்துட்டேன் சார். வந்தாச்சா? போய் உட்கார். சார் என்ன? ஒரு சின்ன டவுட் சார். உனக்குமா டவுட்? ஏன் வரக்கூடாதோ? வரலாம், கேளு. அரக்கர்கள் என்றால் யார்? பயங்கரமான தோற்றமும் கொடூரமான எண்ணமும் உடையவர்கள் அரக்கர்கள். பயப்பட பயப்பட உட்கார் உட்கார். சார், அழகான தோற்றமும் கொடூரமான எண்ணமும் உள்ள பெண்ணை என்னவென்று கூறுவது? அரக்கி என்று சொல்லலாம். அரக்கி. சார், அப்படிப்பட்டவங்க புராணத்துல மட்டும் இல்ல இந்த காலத்திலயும் இருக்காங்களா? ஏன் இல்லாம நிறைய இருக்கிறாங்க. ஆஹா. அப்படிப்பட்ட அரக்கிகள் நம்ம கிளாஸ்ல கூட இருக்கலாம் இல்லைங்களா? நீ என்ன வம்புல மாட்டி விட பாக்குற? இதுல என்ன சார் வம்பு? நாம அரக்கிகளை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். என்ன நிறுத்த சொல்ற? கொஞ்சம் இருங்க சார். என்ன நிறுத்த சொல்றதுக்கு நீ யார்? நீ என்னத்தான் சொல்ற? வெரி சாரி, நான் அழகான பொண்ணை தானே சொன்னேன். You're getting a bit too much. What about you? Aren't you getting a bit too much? அமைதி 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 அமைதி. என்ன என்ன பெல் அடிச்சாச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போங்க. சச்சா. போங்க. வழி விட மாட்டேன்னு சொன்னா வந்தது பாரு கோவம். அவ்வளவுதான், டபால் தட தடன்னு உருண்டா. வேணும், நல்லா வேணும். என்னடி இது? அட் டைம்ல 4 வேளை பஞ்சர் ஆயிருக்கு. இல்ல